ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸு. நான் இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதே அளவு இவங்களுக்கே வந்துட்டு காட்டன் ப்ளவுஸ், அதாவது ஃபுல் வைட் ப்ளவுஸில் வந்துட்டு நான் கட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அவங்களுக்கே நான் லைனிங் ப்ளவுஸ் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது. பாருங்கள், லைனிங் நான் வந்து போட்டிருக்கேங்க. 3 லைனிங் நான் ஒட்டுக்கா போட்டிருக்கேன். எனக்கு வந்து 3 ப்ளவுஸ் இருக்கிறதுனால என்னால் தனித்தனியாக கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் 3 ஒட்டுக்கா போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு, அதாவது லைனிங் ப்ளவுஸ்க்கு அந்த அளவுக்கு நான் எப்படி அளவுகள் வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் புரியும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நான் என்னதான் சொன்னாலும் அதே கேள்வி ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. மேபி நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலன்னு அர்த்தம். அதாவது இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நிறைய பேர் சொல்லுங்க, அக்கா நீங்கள் நிறைய பேசுகிறீங்க அப்படிம்பீங்க. நான் பேசுகிறது எல்லாமே தேவையில்லாமல் எதுவுமே நான் சொல்ல போகிறது இல்லை. நான் அந்த கட்டிங்க்கு தேவையான விஷயத்த தெளிவாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால நீங்கள் அதை பேசுகிறாங்களா, அந்த அக்கா ஒரு நிறைய ஏதாவது தேவையில்லாத பேசுவாங்கன்னு நினச்சி அதை நீங்கள் பார்க்காம கூட விட்டுருக்கலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் நான் முக்கியமான விஷயத்த கூட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 37.5 இன்ச்சு பாடி சுற்றளவு. இது வந்து டைரெக்டாக பாடியிலேருந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பழைய அளவு ப்ளவுஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி அளவுகள் வந்து நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காட்டனுக்கு எப்படி வச்சேன், அதாவது ஃபுல் வாயில், காட்டன் கிடையாது ஃபுல் வாயிலுக்கு எப்படி வச்சேன், இதுக்கு எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக புரியும். ஸோ இதை போட்டு காட்டுறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு கஸ்டமர் இங்கெல்லாம் வந்து போட்டாலும் இப்போ ஃபோட்டோக்களை யாரும் வீடியோக்களை கண்டிப்பாக வரமாட்டாங்க. நான் அதனால் ஃபோட்டோலாம் காட்ட முடியாது. பட் ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு வேளை ஏதாவது அதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதையும் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு, நான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த ப்ளவுஸில் எதுவுமே அவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் கிடையாது. என்ன அளவு எடுத்துன்னா அது ஆல்ரெடி ட்ரையல் ஒன்று தைச்சு கொடுத்துருந்தேன். அது பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால அதே அளவில் தான் நான் வந்துட்டு தைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து லைனிங் மார்க் பண்ண போயிடலாம். கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு தான் விடுறேன். எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. நீங்கள் டேப்பு வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க, போதும். ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு 14.5 இன்ச்சு. நான் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே தைக்கிறதுக்கோ ரெடி அளவு அப்படின்னு தனித்தனியாக விட மாட்டேங்க, ஒரே அளவாக தான் நான் விட்டுக்குவேன். ஏன்னா சில இடத்துல எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் பாடி சுற்றளவு 37.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன். பாருங்கள், லைனிங்க்கு நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்ட்டு 37 பாதி 18.75. அதுக்கு வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு டோட்டல் பண்ணிக்கணும். ஸோ 18.75 + 2 அப்படின்னா 20.75 வரும். அப்போ 20.75 தான் இந்த பின்னாடி பாடி சுற்றளவு. சரிங்களா? ஸோ எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த முக்கால் கால் இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த 1/4 இன்ச்சு விட்டுறலாம், ரவுண்டாக எடுத்துக்கலாம். அந்த 1/4 இன்ச்சுக்காகலாம் எக்காரணத்தை கொண்டு ப்ளவுஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஃபிட்டிங் வந்து தப்பாக வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இவங்களுக்கு பின்னாடி பாடி சுற்றளவு எனக்கு வந்து 20.5 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 20.5 அப்படின்னா அதில் பாதி வந்துட்டு 10.25 இன்ச்சு வரும். ஸோ 10.25 இன்ச்சு நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு பாடியிலேருந்து அளவெடுத்தால் நான் பண்ணுறேங்க. நான் என்ன செய்யறேன்னா அதை அப்படியே தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. உங்களுக்காக நான் இன்னொரு கலை இந்த ப்ளவுஸை வெட்ட மாட்டேன். நான் கஸ்டமர் பண்ணிட்டு நான் வெட்டிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சால் சரிதான். இடுப்பு சுற்றளவு 35. இடுப்பு எல்லாம் எரியும் கூட்டவும் தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை. அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு 4ஆக பிரிச்சுக்கணும். ஸோ 4ஆக பிரித்தா 8.75 வரும். ஸோ 8.75 இன்ச்சு இங்கே வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 அளவையும் நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இந்த பின்னாடி டாட் பிடிக்கிறது 1 இன்ச்சு தான் எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா பாடிக்கும். சரிங்களா? அதெல்லாம் எந்த சேஞ்சஸுமே வராது. இப்போ எழுதிடுறேன் பாருங்கள். பின்னாடி பாடி சுற்றளவு வந்துட்டு 20.5 இன்ச்சு, இடுப்பு வந்துட்டு 8.75 அப்படின்னா 17.5 இன்ச்சு வரும். ஓகே. அடுத்தது கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம் வந்து 8.5 இன்ச்சு. பாருங்கள், இது லைனிங் ப்ளவுஸ், அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் தையலுக்காக சேர்த்திக்கிறோம். அப்போ 8 அப்படின்னா 8.75 இன்ச்சு இங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ கழுத்து உயரம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும், அகலம் மார்க் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். இதெல்லாம் தையலுக்காக. கழுத்தோட அகலம் வந்துட்டு 6 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 3 இன்ச்சு வரும். நம்ம 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.75 வந்துட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், தையலுக்காக விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். இந்த கழுத்தோட உயரமோ அகலமோ இது எல்லாமே நான் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுக்குவேன். ரொம்ப ரேராக சிலருக்கு வந்துட்டு ஒரு வேளை அது கம்மியாக போகும். எச்சாலாம் எனக்கு தெரிஞ்சு போனதே இல்லை. கம்மியாக வேணால் கொஞ்சமாக போயிருக்கேன். அப்புறம் நாங்கள் அடுத்த ப்ளவுஸில் அது வந்து அதிகப்படுத்திக்குவோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வருது.
அவ்வளோலாம் வந்துட்டு போடவே முடியாத அளவுக்கு இப்போ வரைக்கும் எந்த சுச்சுவேஷனும் நம்ம எந்த ப்ளவுஸ்க்கும் கொண்டு வந்ததே கிடையாது. ஓகே, ஷோல்டரோட அகலம் வந்துட்டு 2.25 இவங்களுக்கு நான் வைக்கிறேங்க. தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டரோட அகலத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ அகலம் வச்சிங்கனாலும் சரி, இந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறது தையலுக்கு நீங்கள் கண்டிப்பாக விடணும். சரிங்களா? ஆம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சுற்றளவு 17.5, அதில் பாதி 8.75. இது லைனிங் அப்படிங்கிறதுனால அந்த 8.75 நம்ம அப்படியே தான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ 8.75 அப்படின்னா பாடியில் மார்க் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்கேன், 1/4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 8.5 இன்ச்சு இருந்தால் போதும் நமக்கு. பாருங்க, இதை மார்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சு இங்கே பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது 10 அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்போ கோடு போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்க, ஆம்கோல் வளைக்கிறதுக்கு 1 இன்ச்சு தான் விடுறேன். எனக்கு 1 இன்ச்சே போதுமானதாக தான் இருக்கு. இப்போ நான் வந்து அப்ராச்மெண்ட்டாக செக் பண்ணிக்கிறேன். மேலே அரைஞ்சு தையலுக்கு விட்டுட்டு சும்மா கரெக்டாக வருமா அப்படின்னு அப்ராச்மெண்ட்டாக செக் பண்ணிக்கிறேன். எனக்கு பாருங்க 8 இன்ச்சு தான் இப்போ இருக்குது. என்னதான் நான் வளைச்சு கொண்டாந்தாலும் 8.25 தான் வரும், 8.5 வரவே வராது. அதனால நான் கொஞ்சமாக அந்த 1/4 இன்ச்சுக்கு எவ்வளோ இறக்குனா போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் இறக்கிக்கிறேன். கொஞ்சமாக இறக்குனா போதும். ஓகே, பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு 1 இன்ச்சு நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிட்டு கார்னரில் இப்போ நான் வந்துட்டு அப்படியே வளைச்சி விட்டுக்குவேன். இன்னொருக்கெல்லாம் நான் வந்துட்டு செக் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் பண்ணால் போதும், எனக்கு அதுவே வந்துட்டு பர்ஃபெக்டாக அது அடுத்தது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஓகே, வளைச்சி விட்டுட்டுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக செக் பண்ணுறேன். மேலே அரைஞ்சு தையலுக்காக விட்டுட்டு எங்கெல்லாம் நான் வளைச்சனோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே டேப் வச்சு பண்ணுறேன். கரெக்டாக 8.25 இன்ச்சு இருக்கு. சரியா? ஸோ நம்ம மார்க் பண்ண அந்த ஒயரை எப்படி வந்து எவ்வளோ வச்சா எவ்வளோ வருங்கிறது அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ தையலுக்காக விடுவோம் இல்லைங்களா, அந்த கிளாத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். கழுத்து வந்துட்டு நான் ரவுண்டு தான், எல்லாத்துக்கும் ரவுண்டு தான் வைக்கிறேன். அது சும்மா எப்படி சொல்கிறது, அவங்க அதெல்லாம் எதுவுமே கேட்கல, நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் தான், அதனால ரவுண்டு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ரவுண்டு தேவைப்படுதோ அந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக ரவுண்டு கொண்டு வாங்க. அப்போ வந்து போடுறதுக்கு வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து அழகாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். அளவுகள் பாருங்கள், நான் வந்து எப்படி வந்து அதை பிரிக்கணும், அதை எப்படி வைக்கணும்னு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். நான் இப்போ பேசுகிறேமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. நான் தேவையில்லாமல் பேசுகிறதுக்கு எனக்கும் நேரம் இல்லை, உங்கள் நேரத்துக்கு எடுக்கிற அளவுக்கு எனக்கு அந்த நேரத்தோட அருமை தெரியாமல் இல்லை. என்னன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு பார்த்தா நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த சொன்ன விஷயத்துக்கே உங்களுக்கு வந்து கேள்வி வரவே வராது. அதுவும் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் அதுக்கே நீங்கள் வந்து திரும்பி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வீடியோவை தெளிவாக பார்க்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவோடு நிறுத்தாமல் நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவையும் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஏதாவது விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்துருக்கலாம், இதில் சொல்லாததை அதில் கூட ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். பாருங்கள், வெட்டிட்டேன். கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஆம்போல் சுற்றளவு, பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், வெட்டியாச்சு. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இந்த மாதிரி டார்க்கான மெட்டீரியலை மேலே போட்டிருந்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு கை வந்துட்டு மார்க் பண்ணுறோம். இந்த ப்ளவுஸ் இந்த லைனிங் போடுறோம் இல்லையா, நான் வந்து இப்போ 3 லைனிங் ஒட்டுக்கா போட்டு வெட்டுறேன் இல்லையா, ஏன்னா ஒன்று டைம் வேஸ்ட் ஆகுங்க. ஒரு லைனிங்கை போட்டு வெட்டி அப்புறம் அதை மறுபடி மீதியில் போட்டு வெட்டுறதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இதுவே உண்டுனா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான். பட் 3 தான் இருக்குதுன்னா நம்ம ஒட்டுக்கா போட்டுக்கலாம். டைம் சேவிங்காக தான் இது. இப்படி போட்டு வெட்டுறதுனாலலாம் உங்களுக்கு வந்துட்டு அளவுகள் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்கள் போடுறப்ப இந்த 3 கிடையும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கணும், அது உங்கள் பொறுப்பு தான். அதை பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஆனால் அதுக்காக இதுக்கு மேலெல்லாம் போட்டு 4, 5 போகக்கூடாது. அது கண்டிப்பாக நகரும். ஏன்னா கத்திரிக்கோள் வந்து வெட்டாது நம்மளுக்கு. அப்போ என்னால் ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போயிடும், அப்புறம் அளவுகள் வந்து தப்பாக போயிடும். அப்படி பண்ணாதீங்க. 3 ப்ளவுஸ் போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை எனக்கு அப்படி வெட்ட வரலைங்கக்கா, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, 3 ப்ளவுஸ் போட்டாலுமே ரொம்ப திக்காக சிரமமாக இருக்குன்னா தப்பு இல்லை. நீங்கள் ஒன்றை மட்டும் வெட்டிட்டு அடுத்த தடவை போடுறப்போ ஒரு 2 ப்ளவுஸை ஒட்டுக்கா போட்டு அது மேலே லைனிங் வச்சு வெட்டுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்துட்டு 8.75 இன்ச்சு ஆம்போலா. அப்போ வந்துட்டு நான் பாருங்கள் ஒரு பக்கத்தை கரெக்டாக வச்சுட்டு ஒரு பக்கத்தை கம்மி பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து லைனிங் அப்படிங்கிறதுனால உள்ளே போகிற பீஸு தான், அது எவ்வளோ பெருசு ஒட்டு போட்டாலும் தெரிவிக்காது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 8.75 வச்சுட்டு நான் இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடி துணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து துணி எடுக்கிறேன். மேல் துணி பார்த்தா உண்டுனா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அடி துணி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டு வெட்டுங்க. இப்போ இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கீழே லைனிங்கையும் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நீங்கள் வேணால் டேப்பில் அளந்து கூட பண்ணுங்கள்.
கை நீளம் வந்துட்டு 9 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 9.5 இன்ச்சு இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். கச்சை பகுதி கம்மி பண்றது 3 இன்ச்சு தான் நான் வந்துட்டு கம்மி பண்றேன். 6 இன்ச்சுக்கு மேல 10 வரைக்கும் நீங்க 3 இன்ச்சு பண்ணிக்கலாம். கை சுற்றளவு 12.25, ஸோ 6 ஒரு புள்ளி வரும். ஆம்பூல் எவ்வளவு சொல்லியிருக்கேன், பாடியில 8.75 மார்க் பண்ணிருக்குமா, சரி 8.75 நம்ம அதுல 8.5 மார்க் பண்ணிருப்போம். ஸ்லீவ்ல வந்துட்டு அதே எக்ஸாக்ட் அளவு தான் இருக்கணும், 8.75 தான் இருக்கணும். ஸ்லீவ்ல எக்காந்து கொண்டு நீங்க கம்மி பண்ணக்கூடாது. எக்ஸாக்டா என்ன அளவோ அதுதான் மார்க் பண்ணிக்கணும். ஸோ 8.75 மார்க் பண்ணிட்டேன். இப்போ கை சுற்றளவையும் ஆம்பூல் சுற்றளவையும் ஜாயின் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் 1.5 இன்ச்சு டு 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ கை வளைக்கிறேன். கை வளைக்கிறதுக்கு பாருங்க, நான் 2 இன்ச்சு தான் சென்டர்ல இருந்து விடுறேன். 2 இன்ச்சு விட்டுட்டு இது இப்படியே வந்துட்டு வளைச்சுக்கிறேன். இது வளைக்கிறதுக்கு இப்படி வளைங்கன்னு எனக்கு எதுவுமே வந்து அவ்வளோ இதை சொல்ல முடியல. பட் ஆனால் நீங்கள் வளைக்க அது உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, இப்போ பாருங்கள் கை வளைச்சிட்டேன். ஸோ இப்போது நான் போன வீடியோவில் நான் அதை சொல்லாமல் தான் விட்டுருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது வித்தியாசம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நானே உண்மையால் மறந்துட்டேன். இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவ் அப்படி இல்லைங்களா, அந்த எல்போ ஸ்லீவ்னா 2 இடத்துல நம்ம வந்துட்டு அளவு எடுத்திருப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்க 6 இன்ச்சு கிட்ட ஒரு அளவு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணால் மட்டும்தான் ஸ்லீவ் வந்து ஷேப்பாக வரும், அழகாக சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக வரும். அதை நான் அந்த ப்ளவுஸ்லேயே மறந்துட்டேன். நான் இப்போ செக் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 6 இன்ச்சு கிட்ட வந்துட்டு 14 பாருங்க. 6 அப்படின்னா அங்கே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு துணி விட்டுருப்போம், அதனால 6.5 இன்ச்சு கிட்ட வச்சுட்டு இந்த இடத்துல 14, அதே எக்ஸாக்ட் 14 செக் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸ் விடுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிறப்போ கரெக்டாக கை பிடிச்சி எடுத்திருப்போம். இங்கே ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சது டைட்டாக பிடிச்சதுனாலும் ஸ்லீவ் மேலே ஏறாது. அதனால நான் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து சேர்த்திக்குவேன். இப்போ 14னா 7 வருமா, 7 ஒரு புள்ளி அந்த மாதிரியெல்லாம் நான் சேர்த்திக்குவேன். பாருங்க இப்படி பார்க்குறப்போ எனக்கு 7 வச்சாவே இங்கே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து இந்த ஷேப் எனக்கு தேவையில்லை. ஏன் நான் போன தடவை பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம் மேபி. இன்னொன்று அவங்க கை கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால அது தேவைப்பட்டிருக்காதுன்னு எனக்கு தோணியிருக்கும். அதனால நான் பார்க்கலையே என்னன்னு தெரியல. பட் எல்போ ஸ்லீவ்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடையில வந்து ஒரு அளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ இந்த இடத்துலையோட அவங்களுக்கு நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இது வரைக்கும் அவங்க கை இருக்குன்னா நீங்கள் இதை வந்து இப்படி வரைஞ்சி விட்டுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் கை வந்து ஷேப் அழகாக சுருக்கு இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க, நார்மல் கை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வரும். இவங்க கை கொஞ்சம் பெரிய கை தான், அதனால இவங்களுக்கு வரல. இப்போ இது வந்துட்டு வெட்டிடலாம். கை வந்து அது வருதே இல்லையோ நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நானே வந்துட்டு உண்மையாலும் மறந்துட்டேன்னா பாரு 3 ப்ளவுஸுக்கு தான் இந்த கத்திரிக்கோள் வெட்டும். அது என்ன கத்திரிக்கோள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே அது வெட்டாது. ஓகே, வெட்டிட்டேன். சென்டருக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் சுற்றளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து வெட்டிடலாம். வெட்டிட்டு அந்த இடத்துல நான் வந்துட்டு கீழே வளைச்சி இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்க, அந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிப்பேன். ஏன்னா சப்போஸ் நான் இப்படி கிராஸ் எடுக்கிறப்ப மேலே கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அர்க்கட் பண்ணிக்கிறேன். கீழ் சென்டரில் ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒட்டு போடணும் இல்லைங்களா, அந்த ஒட்டு போடுறப்ப இந்த சென்டர் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால கீழ் சென்டர்லேயே நான் வந்துட்டு ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு நம்ம அர்க்கட் பண்ணிட்டோம். இப்போ குடஞ்சி விட போகிறோம். குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள் ஒரு பக்கம் தான் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதாவது கரெக்டாக இருக்குது, ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் குடைய முடியும், இங்கே குடைய முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற கிளாத் வந்துருமா. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டில் பாதி மார்க் பண்ணுறோம். ஸோ 8.75, அதில் பாதி 4.1 வரும். இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு உயரத்தை கம்மி பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு தான், அதுக்கு மேலே எந்த பாடிக்குமே நீங்கள் வந்துட்டு அதிகப்படுத்தக்கூடாது, கம்மியும் பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு குடஞ்சி விடுறதுக்கு வளைச்சிக்கலாம். குடஞ்சி விடுறதும் ஆம்கோலோட அர்க்கட் பண்ணியிருக்க பாருங்க, அது வரை கொண்டு போய் விட்டுருங்க, அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. இப்போ இதை வந்துட்டு வெட்டிக்கிறோம். இந்த வளைக்கிறது 2 இடத்துலையும், அதாவது குடஞ்சி விடுறதா இருக்கட்டும், கை வளைக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோலாம் பர்ஃபெக்டாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கனால நமக்கு சொல்ல முடியாது. அது வளைச்சு நீங்கள் உங்கள் கையில் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். இங்கே ஏன் அது வெட்டி விடுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு கிளாத்து, அதனால அது துளியூண்டு வெட்டி விடுறேன், அவ்வளோதான். பட் என்னோட அளவு ஆம்கோல் ரவுண்டுக்கிட்டே முடிஞ்சிடும் அந்த குடையிறது. ஓகே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்துட்டு எழுதிடலாம். இந்த கலரில் தான் எழுதியிருக்கேன், அதனால் இந்த துணியிலே வந்துட்டு எழுதிக்கிறேன். கை நீளம் 9, சுற்றளவு வந்துட்டு 12.25. ஓகேங்களா? பாருங்க கையும் நம்ம வந்துட்டு வெட்டி எடுத்தாச்சு. இது ஏன் நான் போட்டேன்னா ஒரே அளவுள்ள பிளவுஸை போடுறப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஏதாவது டவுட் வந்தால் கூட அது கிளியர் ஆயிரும். அதே அளவு தானே, இப்போ பாரு எப்படி பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த ஒரே அளவுக்கு 2 பிளவுஸ் வெட்டுறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் இந்த 2 வீடியோவுமே எடுத்திருக்கேன்.
ஓகே, இப்போ பாருங்க நான் லைனிங் வந்து திருப்பி போட்டிருக்கேன். எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஃப்ரண்ட் பக்கம் மார்க் பண்ணுறப்ப இந்த கரை பீஸ் தனித்தனியாக இருக்கு பாருங்க, இது நம்ம பக்கம் வந்துடணும், மடிப்பாக இருக்கிற துணி அந்த பக்கம் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு பேக் சைடு கிளாத் மேலே எந்த கிளாத் நம்ம வச்சுருக்கிறோமோ அதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது அப்படியே வந்துட்டு கிராஸ் போடணும். கிராஸ் போடுறப்ப கரெக்டாக பார்த்து போடுங்க. துணி கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு கிராஸை வந்து தப்பாக போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து இழுத்து கொடுக்காது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போயிடும். பாருங்கள் போட்டாச்சு. இப்போ வந்து எல்லா அளவுகளையும் நான் வந்துட்டு கோடு போட்டுக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் கோடு போட முடியுமோ அந்த இடத்துலலாம் கோடு போட்டுக்கிறேன். கையில் வரைகிறத கையில் வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங். நேர் கட்டிங் அப்படின்னா நேராக போடணும், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. சைடில் பாருங்கள் நான் கோடு போட்டு இப்போவே கையோட இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு மார்க் பண்ணிடுவேன். கழுத்தோட அகலத்துக்கு மேலேயும் இந்த சென்டரில் ஏதாவது ஒரு இடத்துல வளைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆங்கோல் வந்துட்டு அங்கங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணுறப்ப மேல் துணியை கையில் அழுத்திக்கோங்க, இல்லாட்டினா அது நகர்ந்து போகும். அப்புறம் உயரம், இந்த உயரத்தை கண்டிப்பாக மார்க் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளாத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உயரம் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். கழுத்து அகலத்துக்கு கோடு போட்டுக்கலாம். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், நீங்கள் போன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், முன் பக்கத்தில் நம்ம அந்த கொக்கி பீஸ் வி பீஸ் விட்டு குறைப்பு இல்லைங்களா ஆரம்பிச்சு, அது குறைச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு அது குறைக்கக்கூடாது அப்படிங்கிறனால குறைச்சிருக்க மாட்டேன். இதுக்கும் வந்துட்டு நான் அது வந்து குறைக்க போகிறதில்ல. முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 6.25 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். இந்த முன்பக்கம் உயரம் கம்மி பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான், மற்றபடி இவங்களுக்கு பண்ணுங்க அவங்களுக்கு பண்ணுங்கன்னு எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ கீழே வந்து கழுத்தோட அகலத்தை நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அதிக தேவை, அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லாட்டினா ஒரு மாதிரி இக்கட்டமாக இறுக்கிட்டு இருக்கும். அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறேன். இப்போ கழுத்து வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். எனக்கு நல்ல இது எப்படி சொல்கிறது, டீப்பாக வரையணும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வளைச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது வளைச்சிக்கோங்க. முன்பக்கத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் வந்துட்டு 15.5 இன்ச்சு வைக்கிறேன். லைனிங்கில் சாரி காட்டனில் வந்து 14.5 வச்சுருப்பேன், இதுக்கு நான் 15.5 வைக்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி தைச்ச வீடியோவில் காட்டனா 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். லைனிங்க்கும் காட்டனுக்கும் 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். ஆனால் அது சிலர் பாடிக்கு மட்டும்தான். இப்போ எனக்கே வந்துட்டு காட்டனுக்குன்னா 13.5, லைனிங்க்குன்னா 14.5. எனக்கு அப்படி வச்சாதான் கரெக்டாக இருக்குது. அதனால இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால இவங்களுக்கு நான் வந்துட்டு 15.5 வைக்கிறேன். ஸோ மேலே உயரத்தில் இருந்துட்டு 15.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள் பேக் சைடோட உயரமே மொத்தம் 15 தான். தைக்கிறதுக்கு 14.5, தைக்கிறதுக்கு 1/2 சேர்த்து 15 தான் இங்கே மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 15.5 தேவைப்படுது. ஸோ 15.5க்கு கீழே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்படி தான் பண்ணணும், ஏன்னா அது அவங்க பாடிக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பேக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த பட்டியெல்லாம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க பேக் சைடு ரொம்ப கம்மியாக வச்சுருந்துருக்கலாம், ஃப்ரண்ட் சைடு பெருசாக வச்சுருந்துருக்கலாம், அது ஒரு ரீசனு. இன்னொன்னா அவங்க ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃப்ரண்ட்டுக்கு இறக்கம் இருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும், அதனால அவங்க மேபி அப்படி வச்சிருக்கலாம். இப்போ வந்துட்டு கோடை கீழே தள்ளி போடணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோட்டை நம்ம மேலே தள்ளி தள்ளி கம்மி பண்ணியிருப்போம். பட் இவங்களுக்கு பாருங்கள் கோடு கீழே தள்ளி போடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் கிராஸ் தப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அந்த அளவுகள் எவ்வளோ இருக்கோ அதை இது கோடு போட்டு அதுக்கப்புறமா போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த கோடு நம்மளுக்கு வேண்டாம். இந்த மாதிரி சமயத்தில் தான் மாட்டிக்கும். இப்படி அழிச்சு விட முட்டைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்பயுமே கீழே இருந்து மேலே கோடு போட்டு போட்டு பழக்கமா, அப்புறம் மேலே வெட்டிட்டோம் துணி பத்தாது. அதனால தான் இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை வெட்டிடலாம். நான் கட்டிங் வீடியோ எடுக்கிறப்பவே தெளிவாக சொல்லியிருப்பேன், இது வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறேங்க தைக்கிறேங்க, இல்லை இது வந்து பாடியிலேருந்து அளவு எடுத்துடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே ஒரு வேளை நான் அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தேன்னா அதையும் காட்டியிருப்பேன், இவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் தான் தைக்கிறங்கிற மாதிரி கூட காட்டியிருப்பேன். பட் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இந்த கூட்டுறது கழிக்கிறதெல்லாம் டைரெக்டாக பாடியிலேருந்து அளவு எடுத்தால் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன அளவு இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி அடிச்சுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் கீழே நம்ம எங்கே கோடு போட்டோமோ அந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு வெட்டுறோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணுறோம். பாருங்கள் இதுக்கும் அதே மாதிரி தான். நான் ஷோல்டரை வந்துட்டு 2ஆக பிடிச்சிக்கிறேன். 2ஆக பிடிச்சிட்டு கீழேயும் வந்துட்டு பாருங்கள் 2ஆக பிடிக்கிறேன். 2ஆக பிடிச்சிட்டு தான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாகவே தான் வருது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் எனக்கு சென்டர் பாயிண்ட்டில் வரவே இல்லை. பட் உங்களுக்கு வருதுன்னா ஒன்று இதை மடித்து பிடிக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, இல்லை இந்த கழுத்தோட அகல பாடிக்கு தகுந்த மாதிரி வைக்காமல் முன்ன பின்ன வச்சுருந்தீங்கன்னா மேபி அது வந்து வரலாம். ஓகே, இப்போ பட்டியோட உயரம் பாருங்க, நான் இவங்களுக்கு 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ இங்கே ஃப்ரண்ட் பக்கத்தில் 2 இன்ச்சும் சைடில் 2 இன்ச்சும் வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து
உயரத்தை நல்லா வந்து இறக்கி கொடுத்துருக்கேன் அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி. அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் நல்லா அப்படி தூக்கி கொடுத்தீங்கன்னா தான் அந்த கப்பு வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப இறங்குன மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, என்னதான் வந்து செஸ்ட்டு பெருசாக இருந்தாலுமே அவங்களுக்கு கரெக்டாக அந்த உயரம் வைக்கலினாலும் அதுவுமே இறங்குன மாதிரி தான் அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். 2 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டுடலாம். அளவெடுத்து தைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்க, வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதில் நிறைய டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்றுனா அது பாடி சேஞ்ச் ஆக அதில் அளவுகளை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அது நிறைய கற்றுக்கணும். அதனால நீங்கள் கற்றுக்கோங்க. அது ஒன்று இன்னொன்று அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கற்றுக்க வரைக்கும் கஷ்டம், கற்றுக்கிட்டீங்க அதுதான் ஈஸி. என்னை பொறுத்த வரைக்குமே அளவு ப்ளவுஸோட பாடியிலேருந்து அளவு எடுக்கிறது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வெட்டியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த கட்டிங் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரே பாடிக்கு இந்த மாதிரி துணியில் வித்தியாசம் எப்படி கட் பண்ணுறது, காட்டனுக்கு எப்படி, ஃபுல் வயலுக்கு எப்படி, லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்தியாசத்தை எப்படி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறதுங்கிறதும் தெளிவாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கட்டிங் டிப்ஸு எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க. அடுத்தது நான் வந்து ப்ளவுஸ் மேலே போட்டு தான் வெட்ட போகிறேன். இது ஒன்றும் பெருசாக காட்டணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அப்படியே வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.